ஐயா காசு ஏதோ இருந்தா தாங்களே, பாட்டிக்கு ரொம்ப பசிக்குது. பாட்டி நாங்களே காசு இல்லாம தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். ஐயா பார்க்க என் பேர பசங்க மாதிரி இருக்கேங்க, பாட்டிக்கு 2 லட்டு மட்டும் வாங்கி கொடுங்களேன். லட்டா? என்ன பாட்டி லட்டு கேக்குது? தெரில மச்சான், பார்க்க பாவமா இருக்கு, வாங்கி கொடுத்துடலாம். பாட்டி வாங்க போலாம். இந்த நாய் இப்படிலாம் பண்ணாதே. அண்ணே 2 லட்டு தாங்க. நான் பே பண்ணிட்டேன். சரி. இந்தாங்க பாட்டி. சரி வரேண்ணா. ஓகே. நீங்க மனசுல எல்லாம் நடக்கணும். ஹலோ யாரு? நாய் தனியாக கூத்து விட்டு போயிட்டானே. சரி ஐயா, பாட்டிக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அங்க என் பையன் தேடிட்டு இருப்பான். மச்சான் அந்த பாட்டி போயிடுச்சா? போயிடுச்சு. பாட்டி எந்த நேரத்தை சொல்லிச்சோ தெரில. நாளைக்கு நமக்கு ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கிளைண்ட் அட்வான்ஸ் அனுப்புறேன்னு சொல்லிட்டான். அப்படியா? பாட்டி நம்மளை ஏமாற்றி லட்டு வாங்கிட்டு போயிருக்குடா. என்ன சொல்கிற? பாட்டி கேட்கணும்னு நினச்சேன். பசிக்கு தானே எல்லாரும் சாப்பாடு தானே கேட்பாங்க. நீங்கள் என்ன லட்டு கேட்குறீங்க? லட்டுன்னு அவ்வளோ பிடிக்குமா? அதுவா, என் பேர பசங்க லட்டு சாப்பிட்டு இருந்தாங்க. எனக்கும் சாப்பிட ஆசையா இருந்துச்சுன்னு கொஞ்சம் கேட்டேன். அதுக்கு என் பையன் சுகர் இருக்கு, உனக்கெல்லாம் தர முடியாதுன்னு கோவமா திட்டான். சரியான கேடி பாட்டியாக இருக்கும் போலையே. ஆமாம். ஆனால் நம்ம ஏதோ ஒரு வகையில் பாட்டிக்கு உதவி பண்ணோம். நமக்கு நல்லது நினச்சில்ல. ஆமாம்ல. இல்லை சரி வா கிளம்பலாம், டைம் ஆச்சு. நேரம் விட்ட நேரத்தில் இது வேற. டேய் ஆ இது அந்த லட்டு பாட்டில மச்சான், நீ அவங்களுக்கு உதவி பண்ணல, அருமாதி பண்ணியிருக்கேன்.